ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. நான் ஏற்கனவே முன்னாடி ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன்ல, மாவு வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அரைச்சது, அந்த இதுதான் கரைச்சிட்டு கோலம் போடலான்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முன்னாடியே செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சி விட்டுட்டு தான் சரி இப்போ ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம், எல்லா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாவு கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே தான் கரைச்சிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி கிச்சன்லையுமே போட்டுட்டு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒயிட்டாக பளிச்சுன்னு இருந்துச்சு. இது செல்ஃப் நல்லா தொடச்சி விட்டேன். அப்படி இருந்துமே லைட்டாக ஈரம் இருக்கும் போல், அதனால தான் லைட்டாக இந்த சைடு ஓடி வருது குடுகுடுன்னு. அதனால் நீங்கள் கோலம் போடுறப்ப எப்போயுமே வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த இடம் காஞ்சதுக்கப்புறம் கோலம் போடுங்க, நல்லாயிருக்கும். அப்படியே கோலம் மாவுலேயே சரவண பவன் எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் விளக்கு வச்சுக்கலாம், சாமி எல்லாம் ரெடி பண்ணிக்கலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கோலம் மாவில் போடுறத விட இது நல்லா இருக்குது சாமி ரூம் செல்ஃபில் போடுறப்ப. நல்லா ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். முன்னாடி நம்ம இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நல்லா ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமே போட்டுருந்துருக்கலாம். நல்ல நேரம் போயிடும்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடியே விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் ஒரு 2-3 டைம் தொடச்சி விட்டதோடையே கோலம் போட்டேன். அப்படி இருந்துமே செல்ஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரமாக தான் இருந்திருக்கும் போல். இனி எப்போயுமே நம்ம அரைச்சி வச்ச மாவையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செல்ஃபு சாமி ரூமுக்கு இது பண்ணுறதுக்காக, சாமி கும்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் கலர் வேறு அடிக்கலான்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். இது பிளாக் கலரில் முன்னாடி ஏதோ ஒட்டினதெல்லாம் போகவும் மாட்டேங்குது சொரண்டினாலுமே. அதனால் வேறு கலர் வாங்கிட்டு அடித்து இது பண்ணுறப்ப ரெடி பண்ணுறப்ப நான் வந்து வீடியோ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம ரொம்ப கிராண்டாக சாமி கும்பிடாட்டினாலும் சும்மா சிம்பிளாக நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அன்றைக்கி வந்து பிரசாதத்துக்காக நம்ம வீட்டில் இருந்த கொய்யாப்பழம் தான் அப்போ தான் பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வச்சேன். சங்குப்பூவும் அதே மாதிரி நம்ம போட்டிக்கொள்ள வச்சுருந்த செடியில் ஒன்று தலைஞ்சிருந்துச்சு, அதை தான் விநாயகருக்கு வச்சுட்டு கொய்யாப்பழமும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். சிம்பிளாக பண்ணாலும் நல்ல மனநிறைவோடு சாமி கும்பிட்ட திருப்தி இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.